மகளே இன்னைக்கான இந்த வீடியோல ஐயனார் துணை விஜய் டிவில நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கான நிகழ்வுகள நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேசப் போறோம். ஆல்ரெடி ஐபிஎல் பேசலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அத தாண்டி சீரியல் கூட பேசலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம எத பேசினா நல்லா இருக்கும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த சீரியல்கள பத்தியோ, ஐபிஎல்ல பத்தியோ தெளிவா பேசிறலாம். சரி ஓகே. இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்ன நடந்ததுன்னா, சோழன் என்னதான் நிலா மேல வச்சிருக்கிற காதல்னால ஒரு சம்பவம் பண்ணாலியும் என்னதான் இருந்தாலும் அது தப்பு தப்பு தாங்க. திருடுறது எந்த விதத்தில சரி? நம்ம திருடம்போது கூட நம்ம நெனச்சோம், "சோழா நீ திருடிட்டு போறயே இது எப்புட்றா நல்ல விஷயமா இருக்கும்? உனக்கு ஏதோ ஒரு ஏழ்றடா" அப்படிங்கிற மாரி தான் நம்ம நெனச்சோம். கண்டிப்பா அப்படியான நிகழ்வுகள் தான் நடந்தது. ஓனர் வீட்டுக்கு ஒரு நாகரீகமா அந்த வெள்ளந்தியான மனுஷன், "டேய் சோழா இந்த பக்கம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு தெளிவா கேட்கிறாரு. "டேய் பணம் வச்சம்போது நீ பாத்தியலடா சோழா, நீ எடுத்தியடா" அப்படிங்கும்போது, "என்ன பார்த்து நீ அப்படி நெனச்சிட்டியாண்ணா? நான் உன் தம்பி மாதிரிண்ணா, நான் அப்படி பண்ணுவேனாண்ணா" அப்படி இப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் போட்டான் பாரு சோழன். எனக்கு தெரிஞ்சு அப்பயாவது சொல்லியிருக்கலாம்ண்ணா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையினால தான் அந்த பணத்த நான் எடுத்துட்டேண்ணா, அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் சோழன் மேனேஜ் பண்றதுல கில்லாடி இல்லையா? அப்படிதான் மேனேஜ் பண்ணாரு. திரும்ப ஓனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு கேமராவ செக் பண்ணும்போது, அதுல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத திருடுனது பயபுள்ள நம்ம சோழன் தானே அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஓனர் உடனே "சோழா நீ ஆஃபீஸ் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண உடனே, சோழன் "என்னண்ணா கூப்பிட்டுருந்தியா? என்ன வேலைண்ணா? எதா வண்டி கிண்டி டிராவல்ஸ் எங்கேயாவது வாடகை போகணுமா?" அப்படிங்கிற மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டோனே, "டேய் இங்க பார்றா, நான் உன் வீட்டுக்கு வரும்போதாவது நீ சொல்லியிருந்தீன்னா, நான் மன்னிச்சு விட்டுருப்பேன்டா. நான் இந்த திருட்டுத்தனமான வேல பார்க்குறேன். நீ எத்தனையோ தவறுகள் பண்ணுன, நான் உன்ன மன்னிச்சு விட்டேன்டா. எப்ப நீ ஆஃபீஸ்ல திருடுனியோ, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. நீ ஜெயில்ல கிடந்தா தான்டா லாக்கி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. "அண்ணா அண்ணா விட்டுருண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேண்ணா" அப்படி இப்படின்னு கெஞ்சினாலையும், "நீ எல்லாம் கண்டிப்பா ஜெயில்ல தான்டா இருக்கணும்னு" சொல்லிட்டு ஓனர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்துர்றாரு. போலீஸையும் சோழன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே சோழனோட ஓனர் பாவம் மனிதாபிமான மனுஷன் இல்லையா? அந்த மனுஷனுக்கு மனசு கேட்காம உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணி, "எவ்வளவோ தவறுகள் உன் தம்பி பண்ணியிருக்கிறான். என்னைக்கு அவன நான் வேலைக்கு சேர்த்தனோ அன்னையிலிருந்து எனக்கு நிம்மதி இல்ல. அவன் உன் தம்பி பண்ணுன வேலைய பார்றான். அப்படி ஒரு வேலை பார்த்துட்டான்டா" அப்படின்னோனே, "என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதட்டத்தில கேட்கும்போது, நிலா எந்திரிச்சு, "என்னடா நடந்தது? நீங்க என்ன ஒரு மாரி ரியாக்ஷன் பண்றீங்க?" அப்படின்னோனே, "ஃபோன லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே சேரன் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாரு. அப்போ ஓனர் சொல்றாரு, "ரூ. 5,00,000 கேஷ நான் ஒரு செகண்ட் ஹேண்டா ஒரு வண்டி பார்த்துருந்தேன். அந்த வண்டி வாங்குறதுக்காக வச்சிருந்தேன். அந்த பணத்த உன் தம்பி எடுத்துட்டான்டா. அவன உடனே நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நிலா, "ஐய்யய்யோ! என்னடா சோழன் நம்மளுக்காக இந்த மாரி பண்ணிட்டானான்னு" சேரன் ரொம்பவே பதட்டப்படுறாரு. எப்படியோ ஒரு வாக்குல இந்த பணத்த நம்ம குடுத்துறணும் ஒட்டுமொத்த குடும்பமும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, நிலா ஆஃபீஸ்க்கே கிளம்பி போய், "திவ்யா அந்த பணத்த குடுங்க. நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்றேன்னு" சொல்லிட்டு, உடனே அந்த ரூ. 5,00,000 கேஷ வாங்கிட்டு போய் சோழனோட ஓனர் கிட்ட குடுக்குறாங்க. ஓனர் பணம் வாங்குனதுக்கு "இந்த கம்ப்ளைண்ட்ட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்ன இருந்தாலும் எனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சுங்க சார். நான் இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சோழன விட்டுருங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு நிகழ்வு தான் அதுல நடந்தது. அது என்ன நல்லது அப்படின்னு கேட்கிறீங்களா? நம்ம நிலாவுக்கு சோழன் மேல, "சோழா எனக்காக நீங்க இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சுட்டீங்களே! இப்படிலாம் பண்ணிட்டீங்களே! என்னால நீங்க எவ்வளோ கஷ்டத்த தான் அனுபவிப்பீங்கன்னு" சொல்லிட்டு அப்படியே ஒரு சிம்பத்தி லவ்ஸ் கிரியேட் ஆகி, அப்படியே சோழனோட நெஞ்சில சாஞ்சு, அப்படியே ஒரு ரொமான்ஸ் பண்ற ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. ஸோ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கோம், மூவி ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கோம், சீரியல் பேசலான்ட்டு இருக்கோம். என்னெல்லாம் சீரியல் பேசலாம், ஏதெல்லாம் பேசலாம், எந்த நிகழ்வுகள நம்மளோட சேனல்ல பேசினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே!